வணக்கம். இந்த வீடியோவில் இந்த உலகத்தில் தீர்க்கப்படாத ஒரு மர்மத்தை பற்றி பார்ப்போம். த டேட்லவ் இன்சிடென்ட். 1959 அனுபவம் வாய்ந்த ரஷ்யன் ஹைக்கர்ஸ் டியாட்லவோட தலைமையில் உரல் மவுண்டெயின்ஸை ஏற முடிவு பண்ணுறாங்க. அப்படி முடிவு பண்ணி அவங்க February 1, 1959 அன்னைக்கு கொலாட் ஷியாக்கல் அப்படின்ற மவுண்டெயினில் கேம்ப்பு போடுறாங்க. அங்கே இருந்த லோக்கல்ஸ் அவங்கள அன்றைக்கி தான் கடைசியாக பார்க்குறாங்க. அங்கே இருக்கிறவங்க அந்த மவுண்டெயின்ஸை மவுண்டன் ஆஃப் டெட்டுன்னு கூப்பிட்றது உண்டு. அது ஏன்றதை இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. நாட்கள் கடந்தும் அவங்க இன்னும் திரும்பி வரலன்னு சொல்லிட்டு அவங்கள மீட்கிறதுக்காக ரெஸ்கியூ டீமை அனுப்புகிறாங்க. அங்கே போன அந்த ரெஸ்கியூ டீம் அவங்க இருந்த அந்த கேம்பை பார்த்துட்டு பயத்துலேயும் குழப்பத்துலேயும் வளைஞ்சு போயிடுறாங்க. அப்படி அவங்க என்ன தான் பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அங்கே போன அவங்க அங்கே இருந்த டென்ட்டு கேம்பையும் பார்க்கும்போது உள்பக்கத்துலேருந்து அங்கே இருந்தவங்களாம் டென்ட்டை கிழித்து தப்பிக்க பார்த்துருக்காங்க. அங்கே இருந்த கால் தடங்கள் எல்லாம் பாதி சாக்ஸோடையும் பாதி வெறுங்கால்லையும் அந்த பனியிலேருந்து ஓடி ஒரு காட்டுக்குள்ளே போக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த உடல்கள் எல்லாம் 1 மாதத்துக்கு அப்புறம் கண்டுபிடிக்கப்படுது. சில உடல்கள் உறைஞ்சி போயும் அவங்களோட எலும்புகள் நொறுங்கி போயும் கிடக்குது. சில உடல்கள் பனியில் புதஞ்சும் கிடக்குது. இன்னும் சில உடல்களில் கண்ணும் நாக்கும் இல்லாமலாம் கிடைக்கிது. இந்த மாதிரி பல குழப்பங்களில் பல உடல்கள் கிடைச்சாலும் இன்னொரு மர்மமான விஷயம் என்னென்னா அவங்களோட ட்ரெஸ்லலாம் ரேடியோ ஆக்டிவ் துகள்களும் கிடைக்கிது. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அங்கே பனிச்சரிவு நடந்ததுக்கான அடையாளமும் இல்லை, எந்த ஒரு மனிதன் வந்து தாக்குனான்றதுக்கான அடையாளமும் இல்லை, வெறும் பனி மட்டும்தான் அங்கே கிடக்குது. அதனால் இந்த கேஸை கவர்மெண்ட் இது ஒரு இயற்கையாக நடந்த விபத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை முடிக்கிறாங்க. ஆனால் சயின்டிஸ்ட்டும் சில ஆராய்ச்சியாளர்களும் இந்த கேஸை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு சூறாவளியால் நடந்த விபத்தாக கூட இருக்கலாம். சூறாவளியை பார்த்து அவங்க பயந்து அந்த டென்ட்டை கிழிச்சு ஓட ட்ரை பண்ணியிருக்கலாம். அதுலேருந்து வந்த ஃபோர்ஸ்னால் அவங்களோட எலும்புகள் உடைக்கப்பட்டிருக்கலாம் இப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொன்று, ரஷ்யன் மிலிட்ரி அங்கே அவங்களோட வெப்பன்களை டெஸ்ட் பண்ணியிருக்கலாம். அதுலேருந்து உள்ள வெப்பன்ஸ்னால் அவங்களோட டேமேஜும் அதுலேருந்து வெளிவந்த ரேடியோ ஆக்டிவ் பொருள்னால் அவங்களோட ட்ரெஸ்களில் அந்த ட்ரேசஸ் கிடச்சிருக்கலான்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொன்று, அந்த பனியிலையும் குளிரையும் வர்ற காற்று அவங்களுக்கு வலியையும் ஒரு குழப்பத்தையும் ஒரு மென்டல் ஸ்டேட்டை வந்து அஃபெக்ட் பண்ணிக்கலாம். அதனால கூட அவங்க இந்த மாதிரி பண்ணிவிட்டு தப்பிச்சு ஓட பார்த்துருக்கலாம். இல்லைனா ஒரு சின்ன பனி சரிவினால் அவங்க பயந்து அதுலேருந்து தப்பிக்கவும் பார்த்துருக்கலாம். அப்படியும் இல்லையா, அங்கே மான்சி ட்ரைப்ஸ் அப்படின்ற ஒரு பழங்குடியினர் இருக்காங்க. அவங்களால தாக்கப்பட்டாங்களான்னு கேட்டால் அதுவும் இல்லை. எந்த ஒரு விலங்குகளோ மனுஷங்களோ பனிசரிவோ இல்லை வேறு எதுனாலையும் தாக்கப்படாமல் எப்படி இவங்களாம் இறந்தாங்க, இவங்களுக்கு அப்படி என்ன தான் நடந்துச்சு அப்படின்றத இன்றைக்கி வரைக்கும் தெரியாத ஒரு மர்மமாகவே இருக்குது. இந்த மாதிரி பல காரணங்கள் மட்டுமே வச்சு இவங்களோட கேஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கே இருக்க லோக்கல்ஸ் இதை த மவுண்டன் ஆஃப் டெட்டுன்னு கரெக்டாக தான் கூப்பிட்ருக்காங்க. இது மாதிரி இன்னும் இந்த உலகத்தில் தீர்க்கப்படாத பல மர்மங்களும் அமானுஷ்ய விஷயங்களும் இருக்குது. இதை பற்றி தெரிஞ்சுக்க இந்த சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.